Hello friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதியில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம இதில் இருந்து போட்டுக்கலாம். ஆல் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெருக்கமாக இல்லாமல் கரெக்டாக போடுங்க. நீங்கள் ஃபேப்ரிக்கில் போடாமல் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். ரெண்டு பீட்ஸ் கிடையாது, நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி போடலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிங்கன்னா மேலே பீட்ஸில் படாத அளவுக்கு போடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இந்த ஷார்ப் பகுதி வரைக்கும் போட்டுட்டு நீடில் உள்பக்கம் போட்டு அப்புறம் திரும்ப எடுத்து நம்ம அந்த சைடில் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டோம்லையே அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஃபுல்லுமே போட்டோம். இதில் இருந்து இந்த சைடு வரைக்கும் நம்ம போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் உள்பக்கம் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை வெளிப்பக்கம் கூட போட்டுக்கலாம். நாட் வந்து கண்டிப்பாக 2-3 எண்ணம் போட்டுருங்க. போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸ் வந்து தனியாக வராமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டிருக்கோம் இல்லையா, திரும்ப வெளிப்பக்கம் எடுக்கணும். இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் எடுத்துருக்கோம் பாருங்கள், முடிச்சு விழுந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் வந்து 2 பீட்ஸ் கிடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து இங்கே இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடிச்சுக்கலாம். சைடு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உள்பக்கம் நீங்கள் போடலாம், போட்டுக்கலாம். உள்பக்கமும் இதே மெத்தடில் தான் போடணும் நாட் போடுறது. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்டோன் வர்றது மாதிரி. பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி, நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போடுதேன். அது மாதிரி இந்த பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸ்டோனை சுற்றி வர்றது மாதிரி கொண்டு வரணும்.
த்ரெட்டு வந்து ஜர்தோஸ் பிரிங்க்கு மேட்ச் ஆகுற மாதிரிக்கு போடுங்க. ஒன் சைடு நம்ம போட்டுட்டு இந்த சைட்லையும் போட்டுக்கலாம். நம்ம அதில் எப்படி போட்டோம், அந்த சைடு எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான் இதுவும். நம்ம வந்து ரெண்டு சைடு ஜர்தோஸ் பிரிங் போட்டுட்டு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே இது திரும்ப போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இந்த ஸ்டோனுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்டோன் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் வந்து ஐ ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கோம், இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். நம்ம இதில் ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதில் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம் அடிப்பகுதியில். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டு பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துட்டு ஃபேப்ரிக்ல போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இது 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டுருங்க. 2 பீட்ஸ்க்கு இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். பால் செயின் வந்து குவாலிட்டியாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டுக்க பீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டிச் போடணும். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து நல்லா கிராஸில் போடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போடணும். இந்த மாதிரி பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுக்கும் இடையில நம்பர் 6 ஆன்டி பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.